மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமா என்னுடைய உரையை நான் தகவல் அமைச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சொன்னதை எடுத்துக்கணும், யாரும் தவறு எடுத்துக்க வேணாம். கலை, பண்பாடு, தொல்லியல் அருங்காட்சியகங்கள் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையோடும் வாழ்வோடும் கலந்துருக்கு. வீட்டு வாசல்ல போடுற புள்ளி கோலம் கலை, வந்தாருக்காக நம்ம வரவேற்று தர இந்த திண்ணை கட்டிடக்கலை, யாரோ பசியார ஒரு பானையில நீர் வைப்போம் பானை கலை, தலைவாசல் முதல் புறவாசல் வரை கையெடுத்து கும்பிடுற தெய்வங்கள் வாழ்ற கோயில்கள், கோட்டைகள் எல்லாம் கலை. கலை தான் நம்ம வீடு. சொல்ல போனா நம்ம வீடே வாழ்வே ஒரு கலையும் பண்பாடு தான். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மண்ணுக்கடியில் எதையாவது தேடிக்கிட்டே இருப்போம். மரத்தினுடைய உயிர் வேர்ல இருக்கு, அது மண்ணுக்கடியில தான் இருக்கு. மனிதனுடைய உயிர் நீர்ல இருக்கு, அது மண்ணை தோண்டி தான் நம்ம எடுப்போம். அப்ப நம்முடைய இனத்தினுடைய உயிரும் வேரும் நீரும் மண்ணுக்கடியில புதஞ்சிருக்கு. அதை பக்குவமா அகழ்வாய்வு செய்து வெளியே எடுத்து உலகத்திற்கு காட்டுவதன் மூலமாக நம் இனத்தினுடைய ஆன்மாவை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே நாகரிகத்தினுடைய ஆன்மாவே என்னுடைய துறை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இத உலகத்திற்கே பறைசாற்றுவதை 3 வார்த்தையில நான் பிரிச்சுக்கிறேன். 1, இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த சின்னங்களை கண்டறிதல். 2, அப்படிப்பட்ட சின்னங்களை பாதுகாத்தல். 3, இப்ப கண்டறிஞ்சிட்டோம், பாதுகாத்துட்டோம், அதை பராமரித்தல். இந்த 3 வார்த்தைக்குள்ளார இந்த துறை அடங்கும். எதையெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட்ட சின்னங்களா கண்டறிவோம்? கோயில்கள், கோட்டைகள், அதை 2ஐ வைத்து நீதி பரிபாலனம் செய்த அரண்மனைகள், அந்த கோயிலினுடைய தூண்கள், சிற்பங்கள், இதெல்லாம் தரையில. ஒருவேளை மலைக்கு மேல இருந்தா குடைவரை கோயில்கள், பாறை ஓவியங்கள், கல் படுக்கைகள், இந்த மலைக்கும் இந்த ஊருக்கும் நடுவுல ஊரின் எல்லையில் நடுகற்கள், சிற்பங்கள், இந்த செப்பேடுகள், இதையெல்லாம் அடையாளம் கண்டு இந்த பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக கண்டறியணும். பின்பு கண்டறிந்த அந்த சின்னங்களை நாங்க அதை பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்கப்பட்ட அந்த சின்னங்கள்லாம் அறிவியல் பூர்வமாக பல்வேறு ஆய்வுகளுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பி கண்டறியப்பட்ட அந்த தகவல்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்காக பராமரித்து இதை நாங்க சொல்லணும். கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க, பல்வேறு பொருட்கள் வந்தது, முத்து பவள ரத்தினங்கள் வந்தது. யானை தந்தருக்கு பாருங்க, அதுல செஞ்ச ஒரு சீப்பு வந்தது. அதை விட பெருமகிழ்ச்சி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட சற்றொப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பானை ஓட்டுல தமிழ் எழுத்து வந்தது. அப்போதே எழுத படிக்க தெரிந்த இனம் தமிழினம் என்ற உண்மை உலகிற்கு வந்தது. கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட நிறுத்தி வைக்காத, அதை தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான தொகை ஒதுக்கி இன்னும் ஊக்கப்படுத்தி அதை தொடர்வது எங்களுடைய கடமை. தமிழர்களினுடைய பெருமையும் தமிழர்களினுடைய சிறப்பும் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியிலும் இருக்கிறது. அதை இந்த வெற்றி தலைவரினுடைய அரசு நிச்சயமாக முன்னெடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சரி, இதையெல்லாம் நம்ம அகழ்ந்து எடுக்கிறோம். இப்பதான் அடுத்த துறை வருது. எடுத்த பொருட்களை என்ன பண்றது? எடுத்த இடத்திலேயே ஒரு மியூசியம் கட்ட, அது சைட் மியூசியம். இப்ப கீழடியில அப்படி இருக்கு, பல இடங்கள்ல அப்படி இருக்கு. எடுத்த பொருட்களை எல்லாம் அதை கலெக்டிவா கொண்டு போய் இன்னொரு, அது ரொம்ப அரிதான பொருள் இல்லையா, இன்னொரு இடத்துல காட்சியகம் மூலமா வச்சோம்னா அது அருங்காட்சியகம். இப்ப என்னுடைய தொகுதி எழும்பூர் தொகுதியில ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அது 175 ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. எழும்பூர்னு சொன்னாலே, வட சென்னைன்னு சொன்னாலே உடைப்பாளிகள், சிங்க பெண்கள், ரயில் நிலைய வாசலில் மூட்டை தூக்கக்கூடிய போர்ட்டர்கள், அட்ரஸ் இல்லாத தெருவுக்கு கூட பத்திரமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், 5 மணிக்கு எழுந்து வீரமாக வெற்றி நடை போடக்கூடிய பாக்ஸர்கள், ஃபுட்பால் பிளேயர்ஸ், கேரம் போர்டு பிளேயர்ஸ்னு 4 பேர் அடிதடியில் ஈடுபட்டா கூட கண்டும் காணாமல் போகக்கூடிய கூட்டம் அல்ல. அடிக்கிறவனை இழுத்துப்படி ஏண்டா அந்த தம்பி அடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய தாய்மார்கள் நிறைந்த, வீரர்கள் நிறைந்த, ஏழையாக இருந்தாலும் கோடையாக இல்லாத சாமானிய மக்கள் நிறைந்த தொகுதி எழும்பூர் தொகுதி. அந்த தொகுதியினுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த அருங்காட்சியகம். அது 175வது ஆண்டை இன்று தொட்டு இருக்கிறது. இதை போன்ற விஷயங்கள், இந்த அருங்காட்சியகங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற திட்டங்களை நாங்க வகுக்கிறோம். இந்த மாமன்றத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் வைக்கிறேன். நம்ம எல்லோருமே இங்க இருக்கக்கூடியவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க கோயிலுக்கு போவாங்க, பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்க நூலகம் போடுவாங்க. ஆனா என்னுடைய கோரிக்கை என்னன்னா, மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு அவசியமாக ஒரு 10 பேரை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். சரி, அகழ்வாராய்ச்சி முடிச்சோம், அருங்காட்சியகம் வந்தோம். இதுல எல்லாம் கலை பொருட்கள் கிடைக்குது, அதுக்கு உயிர் இல்லை. இந்த கலைக்கு உயிர் கொடுப்பது யாருன்னா, தன் வாழ்க்கையவே உயிர் நிற்கும் வரை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய அந்த கலைஞர்கள், அவர்கள் தான் எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள். இந்த மேடையில ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு தாத்தா இருப்பார். அவர் அப்படி அரிதாரம் பூசி மேடைக்கு மேல அப்படி அந்த கேரக்டரா மாறிட்டான்னு வைங்க. உச்சிமலை பருவதம் போல் புஜங்கள் முன்ன அணிந்ததோ ஒரு மணிமுகடம் கிரிபோல் ஓங்க 7 லோகத்திற்கும் வாரி வாரி வழங்கும் கர்ணன் அப்படி ஒரு நிப்பார். நமக்கு சிலிர்த்துரும், பார்க்கும் போதே சிலிர்த்துரும்.
அந்த நிகழ்வு முடிந்து விடியற் காலையில் அந்த கர்ண வேஷத்தை கலைச்சிட்டு அந்த நாடகம் முழுக்க அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. காலையில பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு கொடுத்த கரம் அப்படியே திரும்பி போய் பேமெண்ட் கேட்டு நிற்கும். பார்க்கவே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அவர்களினுடைய வளர்ச்சி, அவர்களை காப்பாற்ற வேண்டியது பல்லாயிரம் ஆண்டுகள் நம்முடைய கலையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டியது. அப்ப நலிந்து போன கலைஞர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் அந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய ஆசான்கள் இருக்காங்க, அவர்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப அகழ்வாராய்ச்சி முடித்து அருங்காட்சியகங்கள் முடித்து இதை போன்ற நாட்டுப்புற கலைஞர்களை பத்தி பேசும்போது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முக்கியமான கூட்டம் முடித்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது கேட்டார், என்னப்பா எப்படி இருந்தது ஃபங்க்ஷன்? நல்லா இருந்தது சார். ஒரு ஹம்பிள் சப்மிஷன், நீங்க வர்றதுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே எங்களை வர வச்சிடுறாங்க. நாங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சார் சிஎம் சார் சின்ன அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வருவதற்கு முன்பே எல்லாமே தயாராக காத்திருந்து நாங்கள் காத்திருக்கிறோம் பாருங்க. அந்த 45 நிமிடமும் எங்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குவோம் என்று சொன்ன உடனே அவர் மகிழ்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து அரசு விழாக்களிலும் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 30 முதல் 45 நிமிடம் வரை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஜீவோ புட்டேன் கையில் கொடுத்து விட்டார். உங்கள் மூலமாக அவரை நான் இருகரம் குப்பி வணங்குகிறேன். நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு நூற்றுக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளை எல்லா தலைமுறையும் பார்ப்பதால இந்த கலைஞர்களை குறித்து, கலையை குறித்து, பண்பாட்டை குறித்து ஒரு தெளிவும் அறிவும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கிடைப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதே போல சில பதில்கள் இங்க ஒரு மாமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்முடைய நிலப்பரப்புல பல இடங்கள்ல அகழாய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல பூம்புகாரில் ஆழ்கடல் அகழாய்வு என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய விஷயங்களும் நாங்க அறிவிப்புல வைத்திருக்கிறோம். அதுவும் மேற்கொள்ளப்படும் என்பதை உங்கள் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். 58 வயது நிறைந்த நலிந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயலசி நாடக மன்றத்தின் மூலமாக பல உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையில என்னன்னா இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அந்த மரத்தின் நிழல் என்பது எப்படி மரத்தினுடைய ஒரு வளர்ச்சியை ஒரு வரைபடமாக காட்டுகிறதோ, மரத்தில் இருந்து கொட்டக்கூடிய பூக்கள் எல்லாம் சரியாக எப்படி அந்த மரத்தை வரைந்து காட்டுகிறதோ, அதை போல இதை போன்ற திட்டங்கள் இன்னும் பல கலைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் இந்த மானிய கோரிக்கையில் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அடுத்த அரசு இசை கல்லூரி, கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் இசை கல்லூரி திருவையாறுல 2026-27 கல்வியாண்டுல 220 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் 2012ஆம் ஆண்டு முதலே பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் 50 மாணவிகள் பயன்பெறும் வகையில் பெண்கள் விடுதி வளாகத்தில் கட்டப்பட்டு மாணவியை பயன்பெற்று வருகின்றனர். தற்போது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 100 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 3.80 கோடி செலவில் ஆண்கள் விடுதி கல்லூரி வளாகத்திலே கட்டப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில 2027-2028 கல்வியாண்டு முதல் கூடுதலாக புல்லாங்குழல், மிருந்தகம் ஆகிய பிரிவுகளில் இளங்கலை பட்டப்படிப்பு தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை பண்பாட்டுத்துறையினுடைய ஒரு இணையதளம் இருக்குங்க, அதையெல்லாம் மேம்படுத்தி இதுல பதிவு செய்துள்ள கலைக்குழுக்களை எல்லாம் அடையாளம் கண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உரிய தேர்வு குழுவினை ஏற்படுத்தி மாவட்டத்திற்கு 5 குழுக்கள் வீதம் மாநிலம் முழுவதும் 200 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் இந்த வெட்டு தீர்மானங்களை குறித்து சொல்கிற பொழுது பாரம்பரிய கலைகள் மற்றும் நாடக கலைகளை பாதுகாக்கும் பொருட்டு கலை பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய அரசு இசை கல்லூரிகள், அரசு கவின் கலை கல்லூரிகள், மாமல்லபுரம் அரசு கட்டட மற்றும் சிற்ப கல்லூரி மற்றும் 17 மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வருது. இதுல 25 பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் நாடகம், கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. உயர்கல்வித்துறையுடன் இணைந்து 100 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நுண்கலைகள், செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் மற்றும் நாடக கலைகள் ஆகியவை கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றத்தில் சிறார்களுக்கு நாடக கலையை சொல்லித்தரும். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில முதுகலை பட்டப்படிப்பு 2026-27 ஆண்டு தொடங்கப்படுது. தமிழ்நாடு இயலசி நாடக மன்றத்தின் மூலம் 500 நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு இலவச இசைக்கருவிகள், ஆடை ஆபரணங்கள் ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடுல வாங்கிட நிதியுதவி அளிக்கப்படுது. உலக நாடக விழாவினை போற்றும் வகையில் கூத்து விழாக்களும் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் நினைவினை போற்றும் வகையில் நாடக விழாக்களும் தனியார் கலையமைப்புகளின் வாயிலாக நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான இந்த நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு அதுவும் ஊக்குவிக்கப்படுது. மேலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த நலிந்த நிலையில் வாழும் வயோதிக கலைஞர்களுக்கும் அவர்களை சார்ந்தோர்களுக்குமான அந்த உதவிகளும் மாதந்தோறும் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் மிக சிறந்த முறையில் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அறிவிப்பும் வருகிறது. நாட்டுப்புற கலைகளுக்கான பயிற்சிகள் அளிக்க
ஏற்கனவே பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வரோம். நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை, மதுரை மற்றும் திருவையாறு ஆகிய 3 தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் நாட்டுப்புற கலைப்பிரிவில் 3 ஆண்டு பட்டய படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாத்திட கலைகளை இளம் தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள், கலை பண்பாட்டுத்துறையினுடைய இசை கல்லூரிகள், அரசு கவின் கலை கல்லூரிகள், மாவட்ட அரசு இசை பள்ளிகள் இதையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு பயிற்சி அளித்திட ஏதுவாக 100 கலை பயிற்றுனர், 25 பயிற்சி மைய மேற்பார்வையாளர்கள் என 125 பணியிடங்கள் தொகுப்புதயத்தில் ஏற்படுத்தப்பட்டு 2024-25 கல்வியாண்டு முதல் ஓராண்டு சான்றிதழ் கலைப்பயிற்சிகள் 30 வகையான கலைகளில் அளிக்கப்பட்டு வருது. இதற்கான சான்றிதழ் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வழங்கப்பட்டு வருது. இதுல தொடர்ச்சியாக பல்லாயிரம் நபர்கள் பயன்பெற்று வராங்க. இதையும் நாங்க தொடர்ச்சியா யூடியூப்லயும் இந்த பொதுமக்கள் இதையெல்லாம் பார்வையிட நாட்டுப்புற கலையினை பாதுகாக்கும் பொருட்டு 75 வகையான கலை வடிவங்கள் உலக தரத்தில் ஆவணமாக்கப்பட்டு அதுவும் யூடியூப்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த கலை, பண்பாடு, தொல்லியல், அருங்காட்சியகங்கள் என நம்முடைய இனத்தினுடைய வேராக, இனத்தினுடைய ஆன்மாவாக, இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த இந்த மானிய கோரிக்கையை இந்த மாமன்றத்தில் வைத்திருக்கிறேன். இதற்காக அரும்பாடுபட்டு உழைத்த என்னுடைய அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், சுவர்ணா ஐஏஎஸ், ஜெயசீலன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அத்தனை பேரினுடைய பெரியும் சொன்னதாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மானிய கோரிக்கை வெறும் மானிய கோரிக்கை மட்டுமல்ல, ஒரு மாபெரும் மனித சமூகத்தின், தமிழ் நாகரிகம் மட்டும் கிடையாது. ஒரு அதிகாரி சொன்னதை போல சிந்துவெளி விட்ட இடமும் நம் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒரே இடம், இது உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் என்பதை உலகிற்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய அறிவிப்புகள் பகுதிக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். உங்கள் அனுமதி வரும். வேகமா கூட நேரத்தின் அருமை கருதி தலைப்புகளை மட்டும் சுட்டி காட்டிடுறேன். கலை பண்பாட்டுத்துறை அறிவிப்புகள் 2026-2027. அறிவிப்பு 1, மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட கலை ஆராய்ச்சி மையங்கள் 2 இடங்கள்ல 2 கோடி ரூபாய் செலவில் தோற்றுவிக்கப்படும். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2 இடங்கள்ல இந்த கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 2, நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதியுதவி மாதந்தோறும் போயிட்டு இருக்கு. அதுல புதிய கலைஞர்கள் அடையாளம் கட்டப்பட்டு மேலும் 1500 கலைஞர்களுக்கு நம்முடைய அரசில் விரிவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 3, கலை பண்பாட்டுத்துறையின் பல்வேறு கல்வியகங்களின் கட்டட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் துறையினுடைய கட்டட பராமரிப்பிற்காக வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக திருவாரூர், புதுக்கோட்டை, சென்னை, தஞ்சாவூர், கடலூர், தூத்துக்குடி, சீர்காழி, புதுக்கோட்டை, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஜவஹர் சிறுவர் மன்றம், இப்படி பல்வேறு இடங்கள் இதன் மூலமாக பயன்பெறும். அறிவிப்பு 4, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசை கருவிகள், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 10,000 நிதி உதவி அது அதிகபட்சமாக இனி ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் புதிதாக இந்த திட்டத்தில் 500 இளம் கலைஞர்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்படும். அறிவிப்பு 5, கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் உள்ள கல்வி நிறுவன வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். மேலும் இத்துறையினுடைய இணையதளம் மேம்படுத்தப்படும். ரூபாய் 1.50 கோடி நிதி ஒதுக்கீடு இதற்காக செய்யப்படுது. அறிவிப்பு 6, கலை பண்பாட்டுத்துறையின் கீழே செயல்படும் கல்லூரிகள்ல நம்மளுடைய ஆசிரியர், அதாவது ரூபாய் 20,000 ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய தொகுப்பூதிய ஆசிரியர்களினுடைய ஊதியம் இனி ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 7, மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 கலை ஆசிரியர்கள் மூலமாக கலை பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையோடு இணைந்து வழங்கப்படும். அவர்கள் இருக்கக்கூடிய காப்பகங்கள், விடுதிகள், பள்ளிக்கூடங்கள் அங்கேயே சென்று இதன் மூலமாக 50 கலை ஆசிரியர்கள் மூலமாக கலை பயிற்சி வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 8, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகள், மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள், மாணக்கர்கள் பயன்பாட்டில் உள்ள இசைக்கருவிகள் பழுது நீக்கம் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தொல்லியல் துறையினுடைய அறிவிப்புகள் 2026-27. அறிவிப்பு 1, தமிழர்களினுடைய பண்பாட்டு தலங்களை பாதுகாத்திடும் நோக்கில் முதற்கட்டமாக 5 ஆண்டுகளில் 76 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் தமிழ் பாரம்பரிய பாதுகாப்பு பணிகள் கீழ் புனரமைப்பு செய்யப்படும். அதாவது தமிழ் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் மிஷன். இதற்கு இவ்வாண்டு முதற்கட்டமாக 76 இடங்களுக்கு ரூபாய் 49 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்வோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 2, பண்டைய தமிழர் கல்வெட்டுகளை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் செயற்கை நுண்ணறிவினை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பயன்படுத்தி ஒரு தரவு தளத்தினை உருவாக்கும் பணி ரூபாய் 1.50 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 3, பட்டறை பெரும்புதூர் தொல் பழங்கால அகழ் வைப்பகம்,
குற்றாலம் நாட்டுப்புற அகழ் வைப்பகம் மற்றும் தருமபுரி நடுகல் அகழ் வைப்பகங்களில் விளக்க உரை மற்றும் காட்சிப்படுத்தும் பணிகள் ரூபாய் 12 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்பதை அறிவிக்கிறேன். அறிவிப்பு 4. தொல்லியல் அகழாய்வுகளில் வெளிக்கொணரப்படும் தொல்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை அறிவியல் பகுப்பாய்வுகள் மேற்கொள்ள நவீன தொல்லியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி மதிப்பில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இது மாதிரி பொருட்கள் கிடைக்கும் போது வெறும் இலக்கிய சான்று சொல்வது நமக்கு பெருமையை சேர்க்கும். ஆனா அது அறிவியல் சான்று மூலமாக, ஆய்வக சான்று மூலமாக நிரூபித்தாதான் அது பெருமையால் அது உண்மை என்பது உலகத்திலிருந்து நமக்கு பதிலாக கிடைக்கும். அதற்காக இந்த அறிவிப்பு. அறிவிப்பு 5. தமிழரின் கடல் வழி வணிகம், துறைமுகம் மற்றும் ஆற்றங்கரை பண்பாட்டினை வெளிக்கொணர ரூபாய் 3 கோடி மதிப்பில் கள ஆய்வு பணிகள் 3 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறோம். அறிவிப்பு 6. உட்பிரிவு ஆ. தொல்லியல் கள ஆய்வு, அகழாய்வு மற்றும் ஆழ்கடல் அகழாய்வுகளுக்காக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் தொடரும் நிதியான 7 கோடி அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போதாது, இனி அது ரூபாய் 10 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 6.2 ஆ. பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் தொடரும் நிதியான ரூபாய் 3 கோடி இனி ரூபாய் 4 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் 126 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் பலன் பெறும். அறிவிப்பு 7 ஆ. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அகழ் வைப்பகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் நவீன மேம்பாடு பணிகளை மேற்கொள்ள ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட ஒரு நிதி ஆதாரமான ரூபாய் 30 லட்சம். 30 லட்சம் உண்மையிலே போதுமானது இல்லை. அப்ப என்ன பண்றோம்னா அதை ரூபாய் 1 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கிறோம். அறிவிப்பு 7 ஆ. பொதுமக்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பயன்படும் வகையில கல்வி மற்றும் ஆய்வு சார்ந்த துறை வெளியீடுகளை ஆண்டுதோறும் வெளிக்கொண்டு வர ஏதுவாக தொடரும் நிதி ஆதாரம் ரூபாய் 30 லட்சம் இனி ரூபாய் 1 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 7 இ. உலகத்தரம் வாய்ந்த தொல்லியல் கண்காட்சிகள், உலக மரபு நாள், உலக மரபு வாரம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு தொல்லியல் சார்பான சொற்பொழிவுகள், பயிற்சி பட்டறைகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் தொடரும் நிதி 15 லட்சம் இனி ரூபாய் 75 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். 7 இ நெடில் தொல்லியல் சார்ந்த பன்னாட்டு கருத்தரங்கு உலகத்தரம் வாய்ந்த அளவில் நடத்திட வழங்கப்பட்டு வரும் தொடர் நிதி ரூபாய் 30 லட்சம் இனி ரூபாய் 80 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 8. புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட சின்னங்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்காக புதிதாக 26 நினைவு சின்ன பாதுகாவலர் பணியிடங்கள் வெளிமுகமை மூலமாக நிரப்பிடும் வகையில் தோற்றுவிக்கப்படும். அறிவிப்பு 9. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 15 வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும். இதுல பெரம்பலூர் மாவட்டம் பெருமத்தூரில் உள்ள தீர்த்தங்கரர் சிற்பம், பெண்ணோகணத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரர் சிற்பம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, நம்முடைய இப்படி வரிசையாக சைதாப்பேட்டையில் தொடங்கி நம்முடைய தென்மதுரை வரைக்கும் பல்வேறு இடங்கள் இதன் மூலமாக பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும். அருங்காட்சியகங்கள் துறையில ஒரு 5 அறிவிப்புகள், அதை நான் விரைவாக சொல்லிடுறேன். அறிவிப்பு 1 ஆ. சென்னை அரசு அருங்காட்சியக காட்சிக்கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் தயார் செய்யப்படும். மேலும் அருங்காட்சியக நுழைவுச் சீட்டுகள் அனைத்துமே இனி முழுமையாக கணினிமயமாக்கப்படும். அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது எங்களுடைய முதல்வர் வந்தவுடனே கேட்டது என்ன அங்க ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் சொன்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அருங்காட்சியகம் போவது என்று சொன்னால் துள்ளி குதித்து போறாங்க. ஏன்னா அங்க அது வெறும் எக்ஸ்பிளனேஷன் சென்டரா இல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா இருக்கு. வெறும் அவங்க சொல்றது இவங்க கேட்கறதுன்னு இல்ல, அவங்க அதுல பங்கெடுக்க முடியும். ஒரு விளையாட்டு மாதிரி அதை மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். உடனடியாக இதையெல்லாம் டிஜிட்டலா மாற்றி அமெரிக்காவை தரத்திற்கு நம்ம அந்த திசையை நோக்கி போகணும்னு சொன்னா அந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அவர் முதல்வர் சொன்னாரு. அவரின் அறிவுறுத்தலோடு அறிவிப்பு 1 ஆ. சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தை மேம்படுத்தும் பார்வையாளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தவும் ஒருங்கிணைந்த திட்டம் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் செயல்படுத்தப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் மொத்தம் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். அறிவிப்பு 2 மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். இந்த தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் ஒரு பொக்கிஷமான இடமாக உருமாறும். அறிவிப்பு 3 சென்னை உமாயூன் மஹால் கட்டடத்தில் அமைக்கப்பட்டு வரும் சுதந்திர தின அருங்காட்சியகத்தில் குளிர்சாதன வசதி, மின் விளக்குகள், மின் தூக்கி, தீ தடுப்பு உபகரணங்கள், கழிப்பிடம் மற்றும் இதர வசதிகள் ரூபாய் 15 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 4 நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அருங்காட்சியகங்களுக்கு வருகை தருவதை ஊக்குவிக்கும் வகையில் விசிட் மியூசியம் இயர் 2026-27 என அறிவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களே, நீங்களும் ப்ளீஸ் விசிட் அவர் மியூசியம். உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு எங்களுடைய மியூசியத்தை பார்க்கணும் நான் மீண்டும் வலியுறுத்தி
இறுதியாக அறிவிப்பு 5, 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு, நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர், அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் என்று சொல்லி, இந்த மானிய கோரிக்கை அனைவரும் அன்போடும் ஆதரவோடும் நிறைவேற்றுவதற்காக வெற்று தீர்மானங்களை அவர்கள் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை ஏற்று தரும்படி இந்த மாமன்றத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.